19வது ஜோதிட கருத்தரங்கம் நவசக்தி ஜோதிட குழுவின் 19வது ஜோதிட கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் ஐயா வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து இந்த கருத்தரங்கை சிறப்பித்ததுடன் அரிய கருத்துக்களை வழங்க இருக்கும் ஐயா டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும் மற்றும் இந்த கருத்தரங்கில் அரிய கருத்துக்களை வழங்க வந்திருக்கும் சிறப்புரை ஆற்றிருக்கும் ஐயா முருக கணபதி ஐயா அவர்களுக்கும் ஆத்தூரிலிருந்து வந்திருக்கும் ராஜயோகம் ரவி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதற்கு முன் பேசிய சேலம் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் தொடர்ந்து பேச வருகை புரியுள்ள அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது சர்வாஷ்டக வர்க்கங்க, அதாவது அஷ்டவர்க்க பரல். இந்த அஷ்டவர்க்க பரல் அப்படிங்கிறத எல்லாமே ஒரு நார்மலாக நினைச்ச தாண்டி போயிடுறாங்க, ஜோதிட ஆர்வலர்களும் சரி ஜோதிடர்களும் சரி. இந்த சர்வ அஷ்ட வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டவர்க்க பரலை வச்சு நிறைய விஷயங்கள் ஆய்வுகள் எடுத்திருக்காங்க. ஐயா முகுந்தன் முரளி ஐயா அதில் பிஹெச்டியே பண்ணியிருக்காரு, அதை என்கிட்ட நேரடியாகவே காமிச்சாரு. மிகச்சிறப்பான ஒரு விஷயம். இந்த அஷ்டவர்க்க பரல் அப்படிங்கிறதுல நிறைய பார்த்துருப்போம். 337 பரல்களே பிரித்து 28 பரல்களா பிரித்து போட்டிருப்பாங்க. இந்த அஷ்டவர்க்க பரல்ல ஒருத்தருடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு நமக்கு லைஃப்ல பொருந்தி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 80% மேல பொருந்தி போகிறத நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு காலையில நடந்த ஒரு விஷயம் 9:48 அவங்களுக்கு கூட காமிச்சேன் அந்த வீடியோவை. ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தையினுடைய சர்வஸ்தவர்க்க பரலை கழிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு நான் பலம் சொல்லணும். அந்த ஜாதத்தில் மாந்தி குரு 2 பேரும் நெருங்கிய பாகையில் இருக்காங்க. மாந்தி குருவை தொட போறாரு. லக்கணம் ரிஷப லக்கணம். நான் உடனே கேட்டது, குழந்தைக்கு ஏதாவது ஜாண்டிஸ் மாதிரியோ அல்லது மூச்சு திணறல் மாதிரியோ இருந்து நீங்க உடனடி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு கிரகங்களோட இணைவு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இப்ப நடந்தது 9:45 நடந்தது. கிரக இணைவு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா கூட அஷ்டவர்க்க பரல்ல இதுல ஒரு தைரியம் சொல்ல வேண்டியிருந்துச்சு. என்ன சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா, அந்த குழந்தையுடைய பரல்ல 6ஆம் அதிபதி பரல் கட்டுப்பட்டு இருந்துச்சு. 6ஆம் இடத்தை சொல்லக்கூடிய பரல் அவங்க பரலுக்கு லக்கண பரலுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நோய் கட்டுப்படும், அதனால தைரியமா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான ஒரு ஆறுதலை நம்ம சொன்னோம். இது இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தையா சொன்னேன். இது சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு நண்பர் தன்னுடைய பையனை ஒரு மருத்துவ கல்வி படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. மருத்துவ கல்விக்கு படிக்கிறதுக்கு ஜாதக ரீதியா கிரகங்களுடைய இணைவுகள் பார்க்கலாம், 4ஆம் இடம் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கறது ஒரு விதம் இருந்தாலும் ஐயா கூட எனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. 11ஆம் இடத்துல அதிக பரல் இருந்தால் நிச்சயம் மருத்துவ கல்வி படிப்பாரு அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட காமிச்சார் எனக்கு ஐயா. அவருடைய பள்ளிப்பாளையம் அலுவலகத்துக்கு நாங்கள் போயிருந்தப்ப அவரை சந்திச்சப்ப எனக்கு இந்த விஷயத்தை சொன்னாரு. நம்ம இதில் பார்க்கும்போது அந்த நண்பருக்கு நான் சொன்னது என்னன்னா, 4ஆம் இடத்தில் குறைவான பரல். 4ஆம் இடத்தில் குறைவான பரல். நீங்க நிறைய செலவழிச்சு மிகப்பெரிய பிரயாசையோட அந்த கல்வியை அணுக வேண்டாம். பையனுடைய ரிசல்ட்டை பாருங்க, ஒரே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுங்க, அதுக்கு மேல அவனால முடியலன்னா வேற மாதிரி மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது இது 100% அந்த மருத்துவ கல்வி படித்த மாணவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இது கண்டிப்பா காமிச்சது. மருத்துவ கல்வியில நீட்டு போய் 3 தடவை 4 தடவை எழுதிட்டு கிடைக்கவே இல்லைன்னு வெக்ஸ் ஆயிட்டு வேற ஒரு கோர்ஸுக்கு போன ஜாதகங்களுடைய டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன கருத்து கரெக்டா இருந்துச்சுங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய ஜாதகத்துல ஜோதிடராக இருந்தாலும் சரி, யூடியூப்ல பார்க்கக்கூடிய சாதாரணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் கடைசி பக்கம் இருக்கக்கூடிய சமுதாய பரல்னு சொல்லக்கூடிய அஷ்டவர்க்க பரல்ங்கிற கட்டத்தை எடுத்து வச்சு பார்த்து அதுக்கு மேல ஒரு முக்கியமான முடிவுகளை நம்ம எடுத்தோம்னா நிச்சயம் சரியாக வரும். இது அஷ்டவர்க்க பரல் மட்டுமல்ல, அதிர்ஷ்டவர்க்க பரல். இதுக்கு வேற பேர் வச்சுட்டோம்னா என்ன வைக்கலாம், அதிர்ஷ்டவர்க்க பரல்னு வைக்கலாம். இப்ப ஒரு குரு பயிற்சி ஆகுது, ஒரு சனி பயிற்சி ஆகுது. இந்த பரல்கள் தனித்தனியா அவங்க லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி 12 பாவங்களையும் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம கிரகங்களுக்கு தனியாகவும் அந்த பின்வர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த பரல்களும் தனியா போட்டிருப்போம். இப்ப ஒரு கிரகம் ஒரு சனிப்பயிற்சி ஆகுது, அவருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மீனத்துல சனி பயிற்சி ஆயிருக்குது. இது அஷ்டமச்சனியா நம்ம செயல்படும். இப்ப அவருக்கு தசாபுத்தியும் அதோட சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடூரமா இருக்கும். இல்ல நார்மலா இருக்கையில அவரு நார்மலா கேட்கிறாரு, எங்க அஷ்டமச்சனி எனக்கு ஏதாவது பண்ணுமா
பாதிப்பை தந்துருமா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய ஜாதகத்துல மீனராசியில் இருக்கக்கூடிய பரல்கள் இதை நிர்ணயம் செய்யும். அப்ப மீனராசியில் அதிக பரல் இருந்துச்சுன்னா அப்ப அதிக அஷ்டம சனி செய்யுமா? அப்படி வேலை செய்யாது, பாதிப்பை குறைச்சு தரும். அதே சமயம் ஒரு ரிஷபராசிக்காரருக்கு அதே ஜாதக அமைப்புல அதே மீனராசியில் அதிக பரல்கள் இருக்கும்போது சனி பகவான் அதற்குள்ளார் நுழையும் போது அவர் தொழில் மிக பிரமாண்டமான அளவில் வளர்ச்சியை அடைகிறாருங்கிறது மறுக்க முடியாத விஷயம். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறோம், ஒரு உடம்புல ஒரு பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த அஷ்டவர்க்க பரலை பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கும் போது மிகச்சிறப்பான பலன்களை எடுக்கலாம். சரி, இப்போ இது வந்து முழுசும் நடத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடும். இப்போ ஒரு குறிப்புகளை மட்டும் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். லக்கணம் அப்படிங்கிறத 1வது கட்டமா நம்ம வச்சுக்கிறோம். இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய பரல் குறைந்தபட்சம் 25க்கு மேல இருக்கிறது நல்லது. 28ன்னு சொல்றது உண்டு, ஏன்னா 28 ஆவரேஜா பிரிச்சு தரனால 28ன்னு சொல்றது உண்டு. 25 சிறப்பு. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கியிருக்கு. அதாவது உதாரணத்துக்கு அம்மா உங்களுடைய லக்கணம் என்னங்கம்மா? மகர லக்கணம். உட்காந்துக்குங்கம்மா. மகர லக்கணம் கும்பத்துல அதிக பரல் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல இவங்களுடைய செல்வாக்கு மற்றவங்களுடைய பேச்சை கேட்கிற மாதிரி இருக்கும். இவங்களுடைய பேச்சு எடுக்கிறத விட அடுத்தவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஒருவேளை இவங்களுடைய லக்கணம் அதிகமாக பரல் வாங்கி 2ஆம் இடம் குறைவான பரல் வாங்கி இருந்தா நம்ம பேச்சை அவங்க கேட்பாங்க, குடும்பமே ஃபாலோ பண்ணும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம்னா 5 பேர்ல அதிகபட்ச பரல் வாங்குறவங்களுடைய பேச்சு தான் அந்த குடும்பத்தில் எடுபட்டு இருக்கும். அதை கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3ஆம் இடத்தை பார்க்கிறோம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் அதிக பரல் இருக்கும்போது அவர் நிச்சயமாக அவர் செய்யக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் அடைகிறத பார்க்கிறோம். தொலைத்தொடர்பு துறையில அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் கிடைக்குது. இந்த மாதிரி மீடியா அந்த மாதிரி துறையில வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் கிடைக்குது. அதே மாதிரி பார்க்கும்போது சகோதர வகையில இவர் லக்கணத்தை விட 3ஆம் இடம் அதிக பரல் வாங்கியிருந்தா இவரை விட சகோதரர் நல்ல முறையில வசதி வாய்ப்புகளோட செல்வத்தோட இருக்கிறத பார்க்க முடியுது. 4ஆம் இடத்துக்கு போகும்போது 4ஆம் இடம் கல்வியை குறிக்கிறோம். 4ஆம் இடத்துல அதிக பரல்கள் வாங்கி இருக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு கல்வி மிகப்பெரிய அளவுல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. கல்வி ஏற்படுத்தக்கூடிய அடையாளம் வந்து மறையவே மறையாது. சொல்லுங்க. நல்லதுங்க. 33 4ஆம் இடம், 34 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 12ஆம் இடம். இது காரணம் இதுல ஸ்தான பலத்தில் எடுத்தோம்னா வேற மாதிரி பலன் வரும். முயற்சிகள் பலிதமாகும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பத்திரிகை துறையில உங்களுக்கு நிறைய புக்கு போட்டிருப்பீங்க இல்லையா? நல்லாவே இருக்கு. பத்திரிகை துறையில உங்களுக்கு பேர் புகழ் கிடைச்சதுங்களா? அதுதாங்க 3ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கினது காரணம். அதுவும் ஒண்ணு. எழுதணும். நீங்க நிறைய எழுதிருப்பீங்க. எத்தனை பேருக்கு எத்தனை புத்தகம் எழுதிருக்கீங்க? 4 புக் எழுதிங்க. எழுத்துத்துறையில உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த பரல் தரும். அது எப்ப தரும் அப்படின்னு பாக்கல, திசாபுத்தி வந்து அதுக்கு ஒத்துழைப்பு இருந்தா ஓகோன்னு இருக்கும், திசாபுத்தி ஒத்துழைப்பு இருந்தா சுமாரா இருக்கும். அந்த இடத்துல சுபகிரகங்கள் பாஸ் ஆகும் போது நிச்சயம் அந்த பலன்களை தந்தே தீரும். போயிட்டு இருக்கு. நல்லது நல்லது. சர்வாச வர்க்க பரலுடைய ஆதாரம் இங்கேயே நம்ம மேடையிலேயே நிரூபணம் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததா பார்க்கும்போது அம்மாவனுடைய சரிங்க, ஓகேங்க, நல்ல பரலுடைய வலு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல சுபகிரகங்கள் பயணம் செய்யும் போது டிரான்சிட்டா போகும்போது சரிங்க, சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கும்போது சரி, அந்த ஸ்தானத்துக்கு உண்டான தசாபுத்தி நடந்தாலும் சரி நிச்சயம் நல்ல முறையில் இருக்கும், நல்ல முறையிலே இருக்கும். அதுக்கு அடுத்ததா பார்க்கும்போதுங்க 5ஆம் இடம். இப்ப வந்து பக்கமா தேர்தல் வரப்போகுது. இந்த பலன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். 5ஆம் இடம் அதிக பரல் வாங்கியிருந்தால் மட்டுமே பதவி கிடைக்கும். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. 5ஆம் இடத்துல அதிக பரல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையலாம். 5ஆம் இடத்துல அதிக பரல்கள் இருந்தால் விரும்பிய பெண்ணே விரும்பிய ஆணே அவர்களுக்கு வாழ்க்கை துணையமாக காதல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்துல வலு அதிகமா இருக்கும்போது குலதெய்வம் அவங்க கிட்ட நல்லா இணக்கமா இருக்கும். 5ஆம் இடத்துல அதிக பரல் இருக்கும்போது அவங்களுடைய திட்டங்கள் எடுபடும், ஜெயிக்கும். 5ஆம் இடத்துல அதிக பரல்கள் இருக்கும்போது அவங்களுக்கு பூர்வீகம் ஒத்து வரும். இப்ப அம்மா கூட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் பூர்வீகத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிக பரல்கள் இருக்கும்போது கொஞ்சம் சப்போர்ட்டிவா அது ஒட்டி போயிட்டே இருக்கும், கைவிட்டு போயிடாது, ஒட்டி போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்து பரல் வாங்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க 6ஆம் இடம் அதிக பரல் வாங்கக்கூடாதுன்னு. அதிக பரல் வாங்கக்கூடாது, வாங்கினா வந்து எதிரியும் கடனும் கைக்கு மீறி போயிடும், நோய் நொடி அதிகமாகி போயிடுங்கிறது ஒரு உண்மை இருந்தாலும் கூட 6ஆம் இடம் தொழில் ஸ்தானமா அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து 6ஆம் இடத்துல ஒரு நார்மலான பரல் வாங்க வேண்டியது அவசியம். அதுக்கு அடுத்ததான் பார்க்கும்போது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பரல்கள் அதிகபட்ச பரல்கள் லக்கணத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்கணாதிபதியை விட வாழ்க்கை துணை வலுன்னு அர்த்தம்.
இப்ப உதாரணத்துக்கு இவர் ஐயா சொன்ன விருச்ச இலக்கணத்திலேயே இலக்கண பரல் 30 இருக்கு, 7ஆம் இடத்துல 35 பரல் இருக்குன்னா என்ன செய்யணும்? சரண்டர் ஆயிடணும். வாழ்க்கை துணை கிட்ட எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு நாம நிறுந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்ல முறையில ஜம்முன்னு போகும். இல்ல என் பேச்சதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போனோம்னா இந்த லக்கண பரல் குறைவா இருந்து 7ஆம் இட பரல் அதிகமா இருந்தா எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா போயிடும். கூட்டாளிக்கு அதே இடம் தான் இருக்கு. ஒரு பாட்டர் சமையும் போது யாருடைய ஜாதகத்துல லக்கணத்தை விட 7ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கி இருக்கோ அந்த ஜாதகர் அந்த கூட்டாளியுடைய பேச்சை கேட்டு முடிவுகள் எடுத்தா தொழில் வளரும். இதெல்லாம் சொல்லலாம். பொதுஜன செல்வாக்கு ரொம்ப முக்கியமானது, அரசியலுக்கு முக்கியமானது பொதுஜன செல்வாக்கு. 7ஆம் இடத்துல அது கொட்டி கிடக்குது. 7ஆம் இடத்துல அதிக பரலும், 5ஆம் இடத்துல அதிக பரலும், இந்த இடங்களில் சூரியன் அதிக பிந்துகளும் வாங்கி இருந்தா நிச்சயம் அவர் அரசியலுக்கு ஓகோன்னு வந்துடுவார். அவர் செய்யக்கூடிய உழைப்பு பயனா இருக்கும். இன்னும் எலெக்ஷன் எடுத்துட்டோம்னா அது நிறைய இருக்கு. இப்ப கூட சமீபத்தில் நம்ம கிளாஸ், நம்மளுடைய ஐயாவுடைய கிளாஸ் ஒரு 10 நாட்கள் நடந்தது. அரசியல் வகுப்புன்னு நடத்தணும். நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணோம், கட்சியுடைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணோம், கேண்டிடேட் ஜாதகங்கள் ஆய்வு பண்ணோம், பரபரப்பா இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஆய்வு பண்ணோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை தகுதி அந்த சர்வசேவருக்கு பரல நாம வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததான் பாக்கல 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல அதிக பரல் இருக்கு, என்னங்க செய்யறதா? 8ஆம் இடத்துல அதிக பரல் இருக்கு, லக்கணத்துல பரல் குறைவா இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் மத்திம ஆயுள் அப்படின்னு அர்த்தம். இது காமனா போட்டிருக்காங்க. இதை வச்சே நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. 8க்கு 8ஆன 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஆனா நாம எடுத்துக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல அதிக பரவல் வாங்கி இருக்கும் போது பெரும்பாலும் பொது விஷயங்களுக்கு போறதை தவிர்த்துக்கணும். பொது விஷயங்கள்ல போகிறத தவிர்த்துக்கணும். பொது விஷயங்கள்ல போனாலும் பொது விஷயங்களுடைய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, அவமானம் வந்துடும். அதே சமயம் 8ஆம் இடத்துல அதிக பரவல் வாங்கி இருக்கும் போது அந்த இடத்துல சுபகிரகங்களான சுக்கிரனோ குருவோ டிரான்சிட்டா போகும்போதும் சரிங்க, அல்லது பார்வை பலம் செய்யும் போதும் சரி, கண்டிப்பா அவருக்கு எதிர்பாராத தனவரவு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கிறோம். 9ஆம் இடத்துல பரலை பார்க்கிறோம். லக்கணாதிபதி பரல் 35 வாங்கியிருக்காரு அல்லது 30 வாங்கியிருக்காரு. 9ஆம் இடத்துல 30க்கு குறைவா வாங்கியிருக்காரு, 28 வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பாவோட வாழ்க்கையை விட இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவரை விட இவர் பல மடங்கு பெருகிடுவார். தெய்வ அனுகிரகம் நிறைய அருமையா இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் அதுல இருக்கு. 9ஆம் இடம்ங்கிறது என்னங்க? ஒரு மருத்துவம் செய்யும் போது அந்த மருந்து நம்ம உடம்பை ஏத்துக்குதா இல்லையான்னு முடிவு பண்றது 9ஆம் இடம் தான். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அதிகமா இருக்குது. அதுக்காக ஜோதிடர் சில பரிகாரங்களை சொல்றாங்க. போறோம், பரிகாரங்கள் செய்யறோம். பரிகாரங்கள் எடுபடுமா எடுபடாதான்னு சொல்றதுக்கு காரணமும் 9ஆம் இடம் தான். நம்ம ஜாதகத்தில் மன்னிக்கும் பாவம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். குற்றங்கள், தோஷம்னா குற்றம், குற்றத்தை மன்னிக்கக்கூடிய பாவம் 9ஆம் இடம். இப்ப 9ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கினவங்களுக்கு நீங்க ஒரு பரிகாரம் சொன்னீங்கன்னா உடனே கேட்கும். 9ஆம் இடத்துல மிக குறைவான பரல் வாங்கினவங்களுக்கு வழிபாடு தான் பரிகாரம். பரிகாரத்துக்காக போய் செலவழிக்க வேண்டாம். 9ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கி இருக்கும்போது சமுதாயத்தில் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துடுறாங்க. சமுதாய சேவைகள் செய்யறாங்க, ஆன்மீக சேவைகள் செய்யறாங்க, நிறைய கோயில்களுக்கு உதவிகளாக இருக்காங்க, நல்ல பேர்ப்புகளோட வாழ்றாங்க, நல்ல புண்ணிய ஆத்மான்னு அர்த்தம். அதுக்கடுத்ததா பாக்குறோம் ஜீவகாரண்யம் உங்ககிட்ட இருக்கும். 9ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கின 4 பேர், நான் செலக்ஷனா அந்த ஆய்வுக்காக நான் சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும்போது நான் சைவம் மட்டுமே விருப்பமா தேர்வு செஞ்சவங்கள ஒரு 4 ஜாதகத்தை டேட்டாவை நான் வாங்கி பார்க்கும்போது 9ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கி இருந்துச்சு. ஏன்னா 9ஆம் இடம் தான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். நம்மளை பாரிய மற்ற சக உயிர்களையும் மதிக்கிறது ஆச்சுங்களா. அதனாலதான் பாக்கியஸ்தானம் நாங்க கொடுத்துருக்காங்க. பாக்கிய காரகன் யாருங்க? நம்ம அடிக்கடி பேசுவோம். பாக்கிய காரகன், புத்திரகாரகன் யாருங்க? குரு. உத்தியோகக்காரகன் செவ்வாய். கர்மகாரகன் சனி பகவான். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம். பாக்கியக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், பாக்கியக்காரகன் சுக்கிரன். இந்த பாக்கியஸ்தானத்துக்கும் சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்டு ஒருவேளை அந்த இடத்துல அதிக பரல் வாங்கியிருந்தா இவங்க ஒரு பெரிய ஒரு அறக்கட்டளையை இப்ப ஐயாலாம் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய ஆன்மீக குருவோட சேர்ந்து நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை அறக்கட்டளையா நடத்துறவங்களையும் ஜாதகங்களை நான் 3 ஜாதக டேட்டா வச்சிருக்கேன். அவங்கள நான் சொல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பப்ளிக்கு சொல்றோம்னா ஆய்வுகள் ரொம்ப முக்கியம். படிச்சதை மட்டுமே ஆய்வுகள்ல வந்துடாது, நிறைய இடக்கு முடக்கா இருக்கும். நம்ம அனுபவத்துல போவையில அந்த டேட்டாஸ் தான் நமக்கு அதை உறுதிப்படுத்தி தரும். அதுக்கு அடுத்ததாக 10ஆம் இட பரல். 10ஆம் இட பரல் நார்மலா இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல ஒரு 25 பரல் 28 பரல் இருந்தாலும் நல்லது. ஆனா 11ஆம் இடத்துல அதிக பரல் இருக்கணும். அப்ப தொழிலுக்கும் லாபத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அதிக பரல் தொழில் ஸ்தானம் வாங்கி 11ஆம் இடம் குறைவான பரல் வாங்கிருச்சுன்னா அவர் எவ்வளவு வேலை செஞ்சாலும் லாபம் குறைவா போயிடும். அதை கவனிக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கினவங்களுடைய அபிலாசைகள் விரைவாக நிறைவேறும்.
கட்டடம் கட்டி வாடகை கொடுவாங்கலாம் சொல்லுவாங்க, அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் 11ஆம் இடத்துல அதிக பலன்கள் இருக்கு. சகோதரர்கள் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கும் 11ஆம் இடத்துல அதிக பலன்கள் இருக்கு. ஐயாவுடைய கண்டுபிடிப்பான 11ஆம் இடத்துல அதிக பலன்கள் இருந்தா மருத்துவர் ஆவார் அப்படின்ட்டு எனக்கு உதாரணம் எக்ஸாம்பிளோட காமிச்சார். அவருடைய ஆய்வுகள் வந்துங்க மற்றவங்க டாக்டரேட் மாதிரி அவர் பண்ணல. ஐயா முகுந்தன் முரளி ஐயாவுடைய டாக்டரேட்டை நான் பார்த்தேன். அவருடைய ஆய்வுகள் ஒரு புக் வச்சிருக்காரு. அந்த புக்கை வந்து பல்கலைக்கழகத்தில் சப்மிட் பண்ணி அதுக்குண்டான ஆய்வுகள் செய்து அதை அனைத்தையும் சரியா பார்த்து தான் அதுக்கப்புறம் ஐயாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு இந்த கருத்தரங்கள் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை கரகோஷ மொழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கய்யா. இவங்களுடைய ஆய்வுகள் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டி. ஏன்னா அவர்லாம் எத்தனை நாள் நைட்டு பகல் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சாரோ நமக்கு வந்து ஈஸியா சொல்லி தராரு. அதை நம்ம வந்து ஈஸியா கத்துக்கிட்டோம்னா கத்துக்கும் போது அவங்களுடைய உழைப்பை நம்ம மனசுல வச்சோம்னா மனசுல நிற்கும். ஏதோ ஒரு வார்த்தை தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு மெனக்கெட்டிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம மனசுல வாங்கினோம்னா எந்த ஒரு குருமார் பேசினாலும் அந்த கருத்துக்கள் நம்ம மனசுல வந்து பதிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடமான 11ஆம் இடத்துல அதிக பலன்கள் இருக்கிறது மிகச்சிறப்பு. கல்விக்காக மிகப்பெரிய செலவு செய்யக்கூடியவங்க இந்த 11ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல அதிக பலன் வந்துச்சுங்க சார், நான் என்ன சார் பண்றது, ஆஸ்பத்திரி அலையணுமா? அப்படி இல்லை, அவர் நிம்மதியா இருப்பார். என்ன செலவுங்கிறது வரவை விட அதிகமா இருக்கும். அதிக பயணங்கள் செய்வார், நல்லா தூங்குவார். நிம்மதியான வாழ்க்கைக்கு 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம். நல்ல முடிவுக்கும் 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இப்படி அனைத்து பலன்களும் இதுல வந்து ஆய்வு செய்ய வேண்டியிருக்குங்க. அந்த ஆய்வுகள் செய்ய வேண்டிய இடத்துல ஒரு பெரிய பிளானட் டிரான்சிட்டா, அதாவது கோச்சாரத்துல போகும்போது அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த அதிக பரல் வாங்கின இடத்துல அந்த பயணப்பணி செய்யக்கூடிய சனி பகவானோ குரு பகவானோ ராகுவோ கேதுவோ, ராகு கேதுக்கு பரல் கிடையாது. இந்த பெரிய கிரகங்கள் அதிக பரல் வாங்கி அந்த ஸ்தானத்துல உள்ள நுழையும் போது அந்த துறையில அவர் அந்த வருஷம் சாதிக்க போறாருன்னு அர்த்தம். எனக்கு ஒருத்தர் நான் வந்து கல்யாணம் பண்ண போறேங்க அப்படின்னாரு. நான் கணக்கு போட்டு அவருடைய ஜாதகத்துல பாக்குறேன், கிட்டத்தட்ட 2-3 மாசம் புதனுக்கு பரலே கிடையாது, 3 பரலுக்கு கீழே தான் இருக்கு. ஐயா இப்ப நீங்க வந்து கரையம் பண்ண முடியாதுன்னு சொல்றேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு கரையம் பண்ண போறாங்க. கடைசி நேரத்துல அந்த கையெழுத்து போட வேண்டியதுல ஒத்துக்கிட்ட சகோதரிகள் மறுபடியும் பிரச்சனை பண்ணி 3 மாசம் தள்ளி வச்சு கரெக்டா புதன் வந்து அவருடைய அதிக பரல் வாங்கின இடத்துல நுழைஞ்சப்பதான் அவர் கரையம் பண்ணார். புதனுக்கும் இடத்துக்கும் காலி இடத்துக்கு கரையத்துக்கும் பத்திரத்துக்கு சம்பந்தம் உண்டு. ஸோ இந்த மாதிரி வந்துங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு கிரிட்டிக்கலா ஒரு சூழ்நிலை வரும்போது தசாபுத்தியை பார்க்குறோம், கோச்சாரம் பார்க்குறோம், கிரகணவிகள் பார்க்குறோம், பாகை முறை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா ஃபைனலா இந்த சர்வாசிர வர்க்கங்களை பார்த்து முடிவு செய்தோம்னா நிச்சயம் உங்களுக்கு தரக்கூடிய தீர்வு 100% நல்லா இருக்கும். அடிச்சு சொல்லலாம், இந்த வருஷம் உங்களுடைய தொழில சாதனை பண்ண போறீங்க, இந்த வருஷம் நீங்க தொழில வந்து குறைய போறீங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கிற விஷயத்த திருமணம் நடக்கும் காலத்தை தெளிவா சொல்ல முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்படுறதையும் சொல்ல முடியும், அவர்களுக்கு கண்டத்தையும் சொல்ல முடியும், அனைத்தையும் சொல்ல முடியும். இந்த இவ்வளவு தூரம் சொல்லக்கூடிய இந்த சர்வாசிர வர்க்க பரல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரல் 2 மணி நேரத்துக்கு மாறாது. ஆனா 2 மணி நேரத்துல எத்தனை ஜாதகங்கள் மாறும். அப்ப அதனாலதான் நான் சொன்னேன் 80%, ஏன் 90%, 99 கொடுக்கல அப்படின்னா 80% இருந்தாலும் கூட இந்த தண்ணியை நம்ம மனசுல வச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகலாம்னு கூறி இந்த சொன்ன கருத்துக்கள் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் திருப்பி கேட்டு பாருங்க, தெளிவா புரியும். நிச்சயம் ஒரு இந்த காரிய சாதனை அடைய இந்த சர்வாசிர பரல் உதவுதுங்கிறத கூறி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ஐயா வேலுசிவா ஐயா அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் ஜெகநாதன். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6033. நன்றி, வணக்கம்.